அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். ஒரு 10 ரூபா ரீமு சக்திகாந்த் தாஸ் அவங்க கையெழுத்து போட்டது. 5,20,001 1 10 100 1000 10,000 லட்சம் 5,20,001. இதில் கடைசி தாளுடைய நம்பரு 5,21,000 521,000 இருக்கும் கடைசி தாளில். எப்படி இது 1000 தாள். 5,20,001 ஆரம்பித்து 5,21,000. இந்த 0 1 இது 3 0 521,000 கடைசி தாளோட நம்பர். இதில் 701 ஆரம்பிக்கும். 001 அதுக்கடுத்து 101 201 301 401 501 601 701 801 901 அது 1000 முடியும். 1 போட்டு 3 0 வரும். 10 கெட்டு 1000 தாள் 1லேருந்து 1000 வரைக்கும் வரிசைக்கு இருக்கும். அதில் சந்தேகம்லாம் கிடையாது. 2024 இந்த வருஷம் வெளிவந்த ஒரு ஃப்ரெஷ் பண்டல். இது ஒரு நண்பர் ஏற்கனவே என்கிட்ட புக் பண்ணிட்டார். எந்த நண்பர் அப்படிங்கிறது மறந்து போச்சு. 10 ரூபா ரீம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு ரீம் வேணும் சார், கண்டிப்பாக வச்சுருங்க அப்படின்னு சொன்னார். வச்சுருக்கேன், வந்தோடனே உங்களுக்கு ஃபோன் போடுறேன் அப்படின்னே. இப்போ எந்த நண்பர் கேட்டார், யாருக்கு நம்ம ஃபோன் பண்ணி சொல்லணுங்கிறது மறந்து போச்சு. இந்த பதிவை பார்க்கின்ற அந்த நண்பர் என்னுடைய தொலைபேசியை தொடர்பு கொள்ளலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் என்னுடைய தொடர்புக்கு வரலாம். பேங்க் சீல் தான். அப்புறம் எதுவும் உடைச்சிட்டோம் வச்சுட்டோம் நாங்கள் இது பேக்கேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்க வேண்டாம். இந்த பேக்கேஜே பேங்க் பேக்கேஜ் தான். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 10 ரூபா ரீம் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. என்னிடம் தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப்லேயே தொடர்பு கொண்டு இதுக்கு என்ன விலை அப்படின்னு நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. நன்றி. கொஞ்சம் நாணயங்கள்லாம் எடுத்து வச்சேன். இப்போ என்னென்னா 1 ரூபா காயின் செட்டு தயாரிச்சிட்ருக்கேன். 1975லேருந்து 1991 வரைக்கும். நான் 75லேருந்து 82 வரைக்கும் மும்பை மட்டும் கொல்கட்டா மட்டும் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் 75 to 91 வரைக்கும் அந்த 82க்கு அப்புறம் சிங்கிள் மின்ட் ஏதாவது ஒரு மின்ட்டை வச்சு ஒரு செட்டாக கொடுத்துட்ருக்கேன். இப்போ என்னென்னா 75 to 82 வரைக்கும் மும்பை கொல்கட்டா மின்ட்டும், 82லேருந்து மும்பை, கொல்கட்டா, நொய்டா, ஹைதராபாத் என்ற 4 வகையான மின்டுகளையும் தொடர்ந்து வச்சு 91 வரைக்கும், அதுக்கப்புறம் காப்பர் காயின் கிடையாது, 91 வரைக்கும் கொடுப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது, ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் 2 நாணயம் மட்டும் இருக்காது, 2 அல்லது 3 நாணயங்கள் இருக்காது. வேணும்னா வச்சு தருவேன், என்கிட்ட இருக்குது. 82லேயே 6 கிராம் காயின் உண்டு, அது அதில் வைக்க மாட்டேன். இல்லை, 82ல் பெரிய காயின் 1 ரூபா காயின், பெரிய காயின், டப்பு காயின் தான் வைப்பேன், மும்பை மிண்டு மட்டும். 83ல் ஹைதராபாத் மிண்டு அதில் இருக்காது. 88 நொய்டா இருக்காது. 86 ஹைதராபாத் இருக்காது. ஆனால் 86 ஹைதராபாத்தும் 88 நொய்டாவும் தேவை என்றால் அதில் நான் வைப்பேன். என்கிட்ட கைவசம் இருக்குது. கொஞ்சம் ரேட்டு அது அதிகமாக இருக்கும். அதனால் அது 2 இல்லாமல் குறைஞ்ச விலைக்கு ஒரு செட்டு கொடுக்க போகிறேன். தேவை என்றால் 2ஐயும் சேர்த்து அதோட சேர்த்து வச்சு நீங்கள் அந்த செட்டை ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அதுக்கு தனி ரேட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். 91 நொய்டா ரேர்னு சொல்லுதாங்க. என்கிட்ட இருந்தால் வச்சுருவேன், இல்லைன்னா இல்லை. மொத்தமே உங்களுக்கு நான் 2 காயின் அதில் வைக்காமல் இருக்க போகிறேன். மிச்சம் 2 காயின் தேவைப்பட்டால் வச்சுருவேன், தேவை இல்லைன்னா அதை எடுத்துருவேன். தேவைப்பட்டவங்க ஒரு செட்டு மட்டும்தான். 4 செட்டு 5 செட்டு 10 செட்டுலாம் நம்மகிட்ட கிடையாது.
ஒரே ஒரு செட்டு மட்டும் 1 ரூபி காயின் 75 to 91 வரைக்கும் ஒரு ஃபுல் செட். ஒன்லி 2 and 3 காயின் அதில் மிஸ் ஆகும். வேணுங்க புக் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் பணம் நீங்கள் தர வேண்டாம். எனக்கு வேணும் இந்தாங்க ஒரு 1000 2000 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே தர வேண்டாம். நான் அதை ரெடி பண்ணிவிட்டு பதிவில் போடுவேன். வேணுங்கவங்க சார் அது எனக்கு வச்சுருங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு வச்சுருப்பேன். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ்களை பூரா உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அது இந்த 10 ரூபாயை பற்றி நிறைய பேச வேண்டியதில்லை. இந்த 10 மீது எனக்கு ஒரு பற்று. அதனால் இந்த 10 ஒன்று வாங்கினேன், ஒரு ஆசைக்காக வேண்டி வாங்கினேன். பதிவில் போடுறேன். வேண்டும் என்கிற நண்பர்கள் வாங்கி கொள்ளலாம். வாழ்த்துக்கள்.